என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு செய்த ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை தான் நம்ம நேற்று தினத்தில் தியானித்தோம். மாறுபாடுள்ள உலகம். இந்த மாறுபாடுள்ள உலகம் நம்மளை எப்போதும் அது நம்மை தன் வசப்படுத்தி கொள்ள முயற்சிக்கும். ஆனால் நாம் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற காலங்கள் பொல்லாங்கன் இருக்கிற இந்த உலகத்தில் தேவன் நம்மளை கொஞ்ச காலம் வச்சிருக்கிறார். ஆனால் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. காண்கிறவைகள் அநித்தியமானது, காணாதவைகள் தான் நித்தியம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்தபோது காணானை மறந்து காண்கிற அந்த வாழ்க்கையை தான் அவங்க முதன்மைப்படுத்தினாங்க. அதுக்காக தான் அழுதாங்க, அதுக்காக தான் முறுமுறுத்தாங்க, அதுக்காக தான் கர்த்தரையே பகைச்சிக்கிட்டாங்க. இதை கடந்து நான் போக வேண்டிய தூரம் வேறு, இதை கடந்து நான் சென்றடைய வேண்டிய இடம் வேறு என்பதை மறந்து வாழ்ந்துட்டாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த உலகத்தார் அல்ல. இந்த உலகம் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை வஞ்சிக்கும், எப்படியெல்லாம் அது தன்னுடைய வசமாக அது மனிதர்களை மாற்றும் என்பதை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகம் நமக்கு வைத்திருக்கிற இன்னொரு கண்ணியை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம். இயேசு அந்த விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து அவர் சொன்னார் இல்லையா, அதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். 13ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 22வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நம்ம யாரு? வசனத்தை கேட்குறவங்க. நம்ம யாரு? வசனத்துக்கு வாழணும்னு விரும்புகிறவங்க. நம்ம அப்படி வசனம் கேட்காதவங்களும் கிடையாது. வசனத்தின்படி நான் வாழக்கூடாது, நான் எதிர்த்து தான் வாழணும், பைபிளுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருப்போம் தெரியுமா? நம்ம ஒழுங்காக வாழணும், வசனத்தின்படி வாழணும் அப்படின்ற ஒரு துடிப்பும் ஒரு ஆர்வமும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்குள்ளும் இருக்குது இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் பாருங்களேன், வசனத்தை கேட்குறாங்க, ஆர்வமாக அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் நான் பலன் கொடுக்க முடியாதபடிக்கு என்னை நெருக்கி போடுகிற காரியம், வசனம் வளராத தடுக்கிற காரியம் என்னென்னா, உலகம் கவலையை கொடுக்குதான். அப்போ உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இந்த உலகம் வச்சிருக்கிற ரெண்டாவது ட்ராப். நேற்று சொன்னேன் மாறுபாடு. இன்றைக்கி இது எப்படி நம்மளை மயக்குது பாருங்களேன். உலக கவலைகளை கொடுத்து நம்மளை எப்போ பார்த்தாலும் உலகத்துக்காக கவலைப்பட வைக்கும். யோசித்து பாருங்கள், காலையில் விடிந்ததிலிருந்து இரவு வரைக்கும் எத்தனை விஷயத்துக்காக நம்ம கவலைப்படுறோம், எத்தனை காரியத்துக்காக கவலைப்படுறோம். யோசித்து பார்த்தீங்களா? பாருங்கள், உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் பலனற்று போகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்படுறதுனால உங்கள் சரீர அளவோடு ஒரு முழத்தை உங்களால் கூட்ட முடியுமா? யோசித்து பாருங்கள். எதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க? யாருக்காக கவலைப்படுறீங்க? உங்கள் கவலைகள் கண்டிப்பாக ஒரு நாள் வியாதியை கொண்டு வரும். உங்கள் கவலைகள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பெரிய அந்த திட்டத்தை, தேவன் வைத்திருக்கிற அந்த அழகான எதிர்காலத்தை அது குலைத்து போடும். ஏன்னா இந்த உலகம் உங்களை, அந்த உலகத்தின் அதிபதி, அவன் தான் இந்த உலகத்தை தன் கையில் வச்சிருக்கிறான். அவன் என்ன செய்வானா? உங்களை கவலைப்பட வைப்பான். கர்த்தருடைய பிள்ளை, நீ கவலைப்படும் போதெல்லாம் நினச்சிக்கோங்க, இந்த உலகத்தின் அதிபதி தன்னுடைய அம்பை எய்கிறான்னு அர்த்தம். உங்களை எப்படியாவது இந்த உலகத்தில் முடக்கி போட வைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு வந்த கவலைகள் சாதாரணமானதல்ல. வெளியே கூட்டிகிட்டு போனவர் போய் சேர்க்க மாட்டாரா? அதுக்கு மத்தியில் இவங்க கவலையை பாருங்கள். கூட இருக்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நிரூபிக்கிறார். மேக ஸ்தம்பம் தேவன் கூட வரதை நிரூபிக்கிறது. அக்கினி ஸ்தம்பம் தேவன் இரவிலும் காக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. கால் வீங்கலை, நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கால் வீங்கலை, தேவன் கூட இருக்கிறத நிரூபிக்கிறது. வஸ்திரம் பழசாகலை, தேவன் கூட இருக்கிறத நிரூபிக்கிறது. இவ்வளவு அழகாய் கர்த்தர் அருமையாய் மன்னாவை கொடுத்து போஷிக்கிறார். தேவன் கூட இருக்கிறத நிரூபிக்கிறார். யோசித்து பாருங்கள், இதெல்லாம் இருந்தாலும் எவ்வளவு கவலை பார்த்தீங்களா? அதனால தான் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? 28ஆம் வசனம். உடைக்காக கவலைப்படுகிறது என்ன? 31ஆம் வசனம்.
எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். நம்மகிட்ட இருக்கிற கவலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய உடைகள் இருந்தாலும் கவலைப்படுவோம், எண்ணத்தை உடுத்துவோம். ஆனால் உடையே இல்லைனாலும் நம்ம கவலைப்படுவோம், எனக்கு உடையே இல்லையே. எண்ணத்தை உண்போன்னு கவலை. சில நேரம் சில பெரிய இந்த பார்ட்டிஸில் புஃபே பரிமாற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம போய் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சிலவங்க. எண்ணத்தை எடுக்கணும்னு தெரியாது, இதை ஃபஸ்ட்டு எடுக்கலாமா அதை ஃபஸ்ட்டு எடுக்கலாம். சாப்பாடே இல்லாதவனுக்கு கவலை இருக்கும். நம்மளெல்லாம் ஆண்டவர் என்ன அழகாக அளந்து போஷிக்கிறார். ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் கவலைப்படுகிற காரியம் யோசித்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு என்ன லாபம்? கவலையை தூக்கி போடுங்க. இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க, நான் கவலைப்பட மாட்டேன். அப்போஸ் நான் இங்கே பேதுரு சொல்கிறார் பாருங்க, 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கி இதை மனப்பாடம் பண்ணிக்கலாமா? அது தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் கொஞ்சம் இதை மனப்பாடம் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லி பாருங்களேன். என்ன விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, என் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுட்டேன், நான் இனி கவலைப்பட போகிறதில்ல. இனி நான் கவலைப்பட்டு தேவையில்லாமல் நான் இந்த உலகத்தினுடைய அந்த ட்ராப்பில் நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு அறிக்கை பண்ணுங்கள். கவலை வரும்போது, என்ன பொல்லாங்கனே பிசாசே, என்னை உன் ட்ராப்பில் மாற்ற ட்ரை பண்ணுறியா? நான் ஒரு நாள் உன்னுடைய வலையில் சிக்க மாட்டேன், உன் கண்ணியில் நான் சிக்க மாட்டேன். கவலையை காட்டுவான், கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கவலை உலகத்திற்குரியது. இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க, நான் இனி கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன கவலைகளோடு நாங்கள் இருந்தாலும், கவலை உலகத்துக்குரியது. பொல்லாங்க எங்களை கவலைப்பட வச்சு இந்த உலகத்தில் எங்களை முடக்க நினைக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்துக்குரியவங்க இல்லை, உலகத்தின் கவலை எங்களுக்கு உரியது அல்ல என்பதை நிச்சயித்து தீர்மானித்து ஜெயத்தோடு ஓட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.